வணக்கம். நான் கலைக்கண்ணன், ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய நெல்லை மாவட்ட செயலாளர். இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்ப காரசாரமான சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஏன்னா நேற்று நாடாளுமன்ற அவையில மரியாதைக்குரிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்களுக்கும் ஒரு காரசாரமான விவாதம் ஒன்று நடந்துச்சு. அது என்ன விவாதம் அப்படின்னா, அந்த விவாதம் எதுவானாலும் இருக்கட்டும், ஆனால் அந்த விவாதத்துல மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்களை யோ உட்காரியா அப்படின்னு திருச்சி சிவா பேசுறாரு. இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. திருச்சி சிவா அவர்களை நான் யோ உட்காரியா திருச்சி சிவா அப்படின்னு சொன்னா அவர் ஏத்துக்க முடியுமா? அப்படி இல்லைன்னா திருச்சி சிவா அவர்களுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை, முதலமைச்சர் அவர்களே யோ மு.க. ஸ்டாலின் அப்படின்னு நாங்க பேசினா நீங்க ஏத்துக்குருவீங்களா? அல்லது நாங்க அப்படி பேச முடியுமா? ஆக என்னைக்குமே ஒருமையில் ஒருவரை பேசுவது, அவை நாகரிகம் இல்லாமல் பேசுவது, அது இந்த திமுகவை சார்ந்த சிலர்களுக்கு இருக்கு அந்த புத்தி. அந்த புத்தி தான் நேற்று திருச்சி சிவாவும் பயன்படுத்தி இருக்கிறார். இது வேறு ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு நபரை இப்படியோ உட்காரியா அப்படின்னு திருச்சி சிவா பேசிட்டு நாடாளுமன்ற அவையை விட்டு வெளியே வந்திருக்க முடியாது. முதல்ல பேசுவதற்கே அந்த எண்ணம் வராது. ஆனால் எல் முருகன் அவர்கள் பட்டியல் சமூகம், அருந்ததியர் சமூகம், அந்த ஏறான பார்வை, அந்த சாதிய பார்வை, அந்த பார்வை இருந்ததாலதான் அந்த யோ அப்படிங்கிற வார்த்தை வாயிலிருந்து வருது. இது சாதி திமிர் அப்படிங்கிற தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. நாங்க முற்போக்கு பேசுறோம், திராவிடம் பேசுறோம், சாதி பார்க்க மாட்டோம், அது பார்க்க மாட்டோம் அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனா இப்படிப்பட்ட வார்த்தையும் அப்பப்ப பேசுவாங்க. நாங்க என்ன தலித் மக்களா, நாங்க என்ன தீண்டத்தகாதவங்களா அப்படின்னு தயாநிதி மாறன் பேசின மாதிரி, RS பாரதி பேசின மாதிரி இப்ப திருச்சி சிவா பேசுறாரு யோ உட்காரியா அப்படின்னு. எவ்வளவு ஆணவ திமிர் இருந்தா அந்த வார்த்தை வந்திருக்கும். உங்களை போன்ற நாங்களும் உங்க தலைவரை பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய நபர்கள் நாங்க கிடையாது. திருச்சி சிவா உடனடியா எல் முருகன் அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்கணும். எல் முருகன் அவர்கள் மீது எங்களுக்கு 1000 கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் அவரை யோ உட்காரியா அப்படின்னு ஒருமையில பேசுற அளவுக்கு நாங்க அப்படிலாம் விட்டுற மாட்டோம். இந்த சமூகத்தை சார்ந்த ஒரு சில தலைவர்கள், குறிப்பா மூத்தவர் அதியமான் ஐயா அவர்கள் எல் முருகனை கண்டிச்சு ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறாரு. அந்த அறிக்கையை பார்க்கும்போது இவ்வளவு கேவலமா திமுகவுக்கு நீங்க முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. எல் முருகன் அவர்களுக்கும் உங்களுக்கும் நமக்கும் 1000 முரண்பாடுகள் இருக்கலாம், கருத்து முரண்பாடு இருக்கலாம். அதுக்காக ஒருத்தரையோ உட்காரியா அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு, பேசுறவருக்கு ஆதரவா நீங்க முட்டு கொடுக்குறீங்க. இது ரொம்ப கேவலமா இல்லையா? சுயமரியாதைங்கிறது ஒரு இயக்கத்துக்கு மட்டும்தான் இருக்கணுமா? ஒரு தனிநபருக்கு இருக்கக்கூடாதா? அவருக்கு உங்களுக்கு 1000% இருக்கட்டும். அதுக்காக யோ உட்காரியான்னு ஒருத்தனை பேசுற அளவுக்கு அப்படி விட முடியாது. உங்களுக்கு திமுக தேவையா இருக்கலாம், நீங்க திமுகவுக்கு முட்டு கொடுக்கலாம், நீங்க நல்ல பேர் வாங்கலாம், உங்க விசுவாசத்தை காட்டுறதுக்காக நீங்க அப்படி பேசலாம். சரி, நீங்க அறிக்கை கொடுத்தீங்க, ரைட்டு. இன்னொரு கேள்வியும் உங்ககிட்ட நாங்க வைக்கிறோம். பொல்லானை செருப்பு தைத்தவர் என்று திருச்சி சிவா பேசினாரு. அதை ஏத்துக்கிறீங்களா? திரு அதியமான் அவர்களிடத்துல நாங்க கேட்கிறோம். பொல்லான் எவ்வளவு பெரிய போர் வீரன். அப்படிப்பட்ட ஒரு போர் வீரனை நேற்று சிவா அவர்கள் நாடாளுமன்றத்துல பேசும்போது திரு மரியாதைக்குரிய தீரன் சின்னமலை அவர்களுக்கு செருப்பு தைத்த கொடுத்தவர் தான் பொல்லான் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அந்த வார்த்தைக்கு திரு அதியமான் என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்க அமைப்பினுடைய கருத்து என்ன? அதுக்கும் நீங்க விளக்கம் கொடுக்கணும். எல் முருகன் RSS காரா இருக்கட்டும், பிஜேபி காரரா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருந்து போட்டோம், அவரை யோ உட்காரியா அப்படின்னு சொன்னதுல நீங்க உடன்படுங்க, உடன்படாம போங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் பொல்லான் அவர்களை செருப்பு தைத்தவர் என்று திருச்சி சிவா பேசினார். திரு அதியமான் அவர்களே, உங்களுடைய பதில் என்ன? உங்களுடைய கருத்து என்ன? அந்த வரலாறு நீங்க ஏத்துக்க போறீங்களா? அவர் சொன்ன தவறான செய்தியை, பொய்யான வரலாறை நீங்க ஏத்துக்க போறீங்களா? ஏத்துக்கிட்டீங்கன்னா இதை விட ஒரு முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. ஆனா நீங்க ஏத்துக்கிடுவீங்க. நீங்க ஏற்றுக்கொள்வதை போல நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது. இந்த சமூகத்தில் பிறந்த ஒரு நபர், அவர் RSS காரர் இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அவரை நாடாளுமன்ற அவையிலே யோ உட்காரியான்னு பேசுறாரு ஒருத்தர். கண்டிக்க வேண்டாமா? நீங்க கண்டிச்சிருக்கணும். சரி, கண்டிக்கல, ஆனால் நாங்கள் கண்டிக்கிறோம். அது மிகப்பெரிய தவறு. அதற்கு திருச்சி சிவா மன்னிப்பு கேட்டே ஆகணும். முக்கியமான விஷயம்,
நேற்று அவையில பேசும்போது திருச்சி சிவா அவர்கள் ஒரு ஒரு வரலாற்று செய்தியை மேற்கோள் காட்டி பேசுறாரு. ஒரு அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர் அவர்களையும் மாவீரன் செங்கிஸ்கான் அவர்களுடைய வரலாற்றுகளை எழுதும்போது அலெக்சாண்டர் அவர்களை மாவீரன் என்றும் செங்கிஸ்கான் அவர்களை கொடுங்கோலன் என்றும் வரலாற்றை எழுதியிருக்கிறாங்க. அவர்கள் எழுதிய வரலாற்றை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை வரலாற்றை உலகத்துக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை சொல்வதற்கு அலெக்சாண்டர் அவர்களையும் செங்கிஸ்கான் அவர்களையும் மேற்கோள் காட்டி பேசினார். யாரு? திருச்சி சிவா. அதே திருச்சி சிவா அவர்களிடத்திலே நாங்கள் கேட்கிறோம், பொல்லான் அவர்களுடைய வரலாற்றை, உண்மை வரலாற்றை, மறைக்கப்பட்ட வரலாற்றை அருந்ததியர் சமுதாயம் இன்னைக்கு வெளியே கொண்டு வந்திருக்கு. அந்த வரலாற்றை திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொண்டு கடந்த வாரம் பொல்லான் மணிமண்டபத்தை திறந்து வைக்கின்ற போது தீரன் சின்னமலை அவர்களுடைய படைத்தளபதி, ஒற்றர் படை தளபதி, அவருடைய தியாகம் பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டியது, அவருடைய தியாகம் உலக வரலாறு முழுவதும் கொண்டு போகணும்னு எவ்வளவு பேசணுமோ அவ்வளத்தையும் பேசிட்டு போனாரு. ஆனால் நீங்க அவரை செருப்பு தைப்பவர்னு சொல்லி வரலாற்று நாடாளுமன்ற அவையில தப்பா பேசுறீங்க. அப்போ உங்களுடைய தலைவர், உங்களுடைய முதலமைச்சர் சொன்ன கருத்துக்கு நேர் எதிராக திருச்சி சிவா நடந்துகிட்டு இருந்திருக்காரு. கடந்த வாரம் நடந்த மணிமண்டப திறப்பு விழா இது. இவ்வளவுக்கும் கடந்த வாரம் இந்த சம்பவம் நடந்தது. அந்த மணிமண்டபத்தை முதலில் அறிவித்தது எடப்பாடியார் அவர்கள். ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் நடத்திய அருந்ததியர் அரசியல் எழுச்சி மாநாடு நாமக்கல் குமாரபாளையத்துல 2021 நடந்தது. அந்த மாநாட்டுல எடப்பாடியார் அவர்கள் மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு அரசு விழாவும் மணிமண்டபம் சிலையும் அமைப்போம்னு அரசாணை வெளியிட்டார். அதன் பின்பு ஆட்சி மாற்றம் வந்தது. திமுக இன்னைக்கு அந்த மணிமண்டபத்தை கட்டி திறப்பு விழா நடத்திருக்கீங்க, வரவேற்கிறோம். நாங்கள் உண்மையில் மனதார அதை வரவேற்கிறோம். அந்த நிகழ்வில் ஸ்டாலின் அவர்கள் அருமையாக பேசினார். பொல்லான் அவர்களுடைய வரலாற்றை எடுத்துரைத்தார். அவர் பயன்படுத்திய ஆயுதங்களை ஸ்டாலின் அவர்கள் கண்காட்சியாக வச்சிருக்கிறார். பொல்லான் திரு மாவீரன் பொல்லான் அவர்கள் அவர் பயன்படுத்திய ஈட்டி, வாள், கேடயம் எல்லாமே இன்னைக்கு அந்த மண்டபத்தில் இருக்காரு. திருச்சி சிவா போய் நேர்ல பார்க்கணும். செருப்பு தைத்தவர் அப்படின்னு நீ பேசுறீங்களே, அப்ப அந்த வாளை வச்சா செருப்பு தைச்சாரு, அந்த ஈட்டியை வச்சா செருப்பு தைச்சாரு என்ற கேள்வி வருமா வராது? பொல்லான் அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் இன்னைக்கும் அந்த கண்காட்சியில் இருக்கு. உங்க தலைவர் ஸ்டாலின் திறந்து வச்சார். இதையெல்லாம் மறந்துட்டு வாய்க்கு வந்தபடி பொல்லான் அவர்கள் செருப்பு தைத்தாரு அப்படின்னு பேசுறீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு வாய் பூசலையா? என்ன திமிரு உங்களுக்கு? உங்களுக்கு யாரு பொல்லானுடைய வரலாற்றை தவறா பேசுறீங்க? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை தந்தது? திருச்சி சிவாவுடைய வரலாற்றை நாங்க கேவலமா பேசட்டுமா? உங்க அப்பா செருப்பு தைச்சாரு, உங்க தாத்தா செருப்பு தைச்சாருன்னு சொன்னா உங்க பையனும் நீங்களும் சும்மா விட்டுருவீங்களா? உங்க ஆதரவாளர்கள் சும்மா இருந்துருவாங்களா? வரலாற்றை படி பேசுறதா இருந்தா பேசுங்க, இல்லையா வாயை மூடிட்டு போயிருங்க. நீங்க எங்க வரலாறு பேச வேண்டிய அவசியமே இல்லை. எங்கள் வரலாற்றை நாங்கள் பேசிக்கிறோம். நாங்கள் எங்கள் வரலாற்றை வெளியே கொண்டு வருவோம். நீங்க பேசுறீங்க அப்படிங்கிறதுக்காக அவமானப்படுத்தாதீங்க ஒரு சமுதாய ஒரு சுதந்திர போராட்ட வீரரை. இதை விட கேவலமா யாரும் அவமதிக்க முடியாது. அப்ப அவர் நீங்க செருப்பு தைத்தவர்னு சொல்றீங்க, அதுக்கு எல் முருகன் அவர்கள் எந்திரிச்சு நீங்க தவறான வரலாறு பேசுறீங்க, தப்பா வரலாறு பேசுறீங்க அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சார். உண்மையிலே எல் முருகன் அவர்களுக்கு நாங்கள் உண்மையிலே சொல்றோம், அவருக்கு ஒரு சலிப்பு வைக்கிறோம். ஏன்னா எங்கள் சமூகத்துக்காக அவர் எந்த கோரிக்கையும் பெருசா பேசினது இல்லை. ஆனால் ஒண்டி வீரனுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது அவர் தான், மறுக்கவே முடியாது. மாவீரன் பொல்லான் அவர்களை இந்த திருச்சி சிவா எடுத்து பேசும்போது துணிச்சலா எடுத்து பேசினார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். திருச்சி சிவா அவர்களே, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே, எங்கள் சமுதாய பிரதிநிதி எல் முருகன் அவர்களை அவமதித்ததற்கும் எங்கள் சமுதாயத்தை சார்ந்த நாங்கள் நேசிக்கின்ற எங்கள் போர்ப்படை வீரர் மாவீரர் பொல்லான் அவர்களை தவறாக சித்தரித்து அவமதித்த திருச்சி சிவா அவர்கள் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு நிச்சயம் கேட்டே ஆகணும். கேட்கல அப்படின்னா அதற்கான விளைவுகளை, எதிர் விளைவுகளை திமுக தலைமை தான் சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். திருச்சி சிவா செய்த தப்புக்கு திமுக தண்டனை அளிக்க வேண்டிய சூழல் உருவாகும். ஒட்டுமொத்த அருந்தைய சமூகமும் திமுக தலைமைக்கு எதிராக தரணும். திருச்சி சிவா அவர்கள் மன்னிப்பு கேட்கணும். கேட்க வைக்க வேண்டிய பொறுப்பு திமுக தலைவருக்கு இருக்கு. அதை திமுக தலைவருக்கு நாங்கள் இந்த வேண்டுகோளை வைக்கிறோம். இது போன்ற தவறான செய்திகளை திருச்சி சிவா அவர்களோ, குறிப்பா ஆர் ராசா போன்றவர்கள் பேசாமல் இருக்கணும். ஏன்னா ஆர் ராசா போன்றவர்களும் இது போன்ற அருந்தைய சமுதாயத்துக்கு எதிராக பல இடங்களில் பல விஷயங்கள் பேசியிருக்கிறார். அதையெல்லாம் தவிர்த்துக் கொள்வது திமுக தலைமைக்கு நல்லது.
இது அனுமதிக்கப்பட்டால் நிச்சயம் திருச்சி சிவாவுடைய உருவபூமி மட்டும் நாங்கள் கொளுத்த மாட்டோம், ஸ்டாலின் அவர்களுடைய உருவபூமியும் கொளுத்தி எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய சூழல் உருவாகிறோம் என்பதை மட்டும் எச்சரிக்கையோடு ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.